டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோ ஆக்சுவலாக யாருக்குன்னா புதுசாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க மட்டும்தான். போன வருஷத்துலேருந்து இப்போ 1 இயருக்குள்ளே யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்களோ கடைசி இது மட்டும் படித்தா போதும் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நிறைய வருஷமாக கொஞ்சம் 2-3 வருஷம் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது பயன்படாது. ஏன்னா அவங்க எல்லா சப்ஜெக்டும் படிப்பாங்க, கால் பண்ணுவாங்க. இந்த கடைசி 2 மாதத்தில் நம்ம இந்த சப்ஜெக்ட்டை மட்டும் இந்த டாப்பிக்கு மட்டும் படித்தாலே போதும் சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி புதுசாக படிக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதுலேருந்து நீங்கள் கட்டாயம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குரூப் 4ல் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அது எந்தெந்த சப்ஜெக்ட் படித்தா போதும் சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னும் 2 மாதம் தான் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 மாதம் இந்த டாப்பிக்கெலாம் ஃபுல்லாக நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2024 குரூப் 4ல் வேலை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஒரு 20 லட்சம் பேர் கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு போஸ்டிங் 356 பேர் ரேஷியோவில் இப்போ குரூப் 4 போயிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தமிழ் 100 கேள்வி வரும். அந்த 100 கேள்வியிலும் கட்டாயம் நம்ம நல்லா படிச்சிடும். அப்போ தமிழ் மேக்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 125 கொஸ்டின் வரும். ஸோ அந்த 125 கொஸ்டின் கட்டாயம் நம்ம டெய்லி படித்தே ஆகணும். எங்கே படிக்கணும்னா நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கு ஃபுல்லாக படிக்கணும். அது இது சப்ஜெக்ட் வரும் வர சொல்லிட்டு எதையுமே விடக்கூடாது. சிலபஸ் டவுன்லோட் பண்ணி அந்த சிலபஸில் இருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம படிக்கணும். ஃபஸ்ட்டு தமிழ் புக்கு 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படித்தாலே போதும். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 95 கேள்வியிலேருந்து டேரெக்டாக ஸ்கூல் புக்கு தான் வரும். 5 கேள்வி வந்து ஜென்ரலாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம படித்த கேள்வியாக தான் இருக்கும். நம்ம இந்த 95 கொஸ்டின் போடுற மாதிரி நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக அந்த 5 கேள்வி நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தமிழில் நீங்கள் 100 கட்டாயம் எடுத்து ஆகணும். கடைசி 2 மாதத்தில் நீங்கள் இந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கணும். அது தமிழில் நீங்கள் 100 எடுக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 25 வினாக்கள் வரும். அந்த 25மே 6ஆவதுலேருந்து 10ஆவது புக்கில் இருக்கிற என்னென்ன டாப்பிக்கெலாம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாப்பிக் வர சம்மம் மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே கண்டிப்பாக போதும். 6ஆவதுலேருந்து 10ஆம் புக்கு ஸ்கூல் புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 15லேருந்து 20 கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 15லேருந்து 20 கேள்வி வருவது வாய்ப்பாக இருக்குது. நம்ம நிறைய மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சி நடந்த ஒரு 4 எக்ஸாமுக்கு வந்து எங்கெல்லாம் மேக்ஸ் கேட்குறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 10 கேள்வி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் மினிமம் நம்பர் ஆஃப் கவுண்டிங் தான் நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்புலேருந்து உங்களுக்கு 10 கேள்வி வரும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் 6ஆவதுலேருந்து 10ஆவதுல கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கு மட்டுமே படித்தாலே போதும். கண்டிப்பாக மினிமம் 10 கேள்வி, மேக்ஸிமம் 15லேருந்து 12 கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மினிமம் கேள்வி நம்ம எடுத்துருப்போம். அடுத்தது இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு வந்து பார்த்திங்கன்னா 7 வினாக்கள். இந்திய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வினாக்கள்லேருந்து 10 வினாக்கள் வரும். நம்ம 7 வினாக்களே எடுத்துருப்போம். நம்ம ஏன்னா எல்லாமே நம்ம மினிமம் தான் எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கடைசி நேரத்தில் இந்த 2 மாதம் இப்போது மார்ச் மாதம் ஒன்று இப்போ இன்றைக்கி மார்ச் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு மார்ச்சில் 10 நாள் வச்சுக்கோங்க. மார்ச், ஏப்ரல், மே. ஸோ இந்த கடைசி இந்த 2 மாதத்தில் நீ இந்த சப்ஜெக்ட் மட்டும் படிங்க. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி புதுசாக படிக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக இதுலேருந்து கேள்வி. அடுத்தது இந்திய தேசிய இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கேள்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து 10 வினாக்கள் வரும். ஸோ நம்ம எல்லாமே வந்து மினிமம் எடுத்துருக்கோம். அடுத்து நடப்பு நிகழ்வுலேருந்து 10 வினாக்கள் கண்டிப்பாக வரும். நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக படிச்சுட்டே வந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 6 மாதம் 6 மந்த் கடைசி ஒரு 6 மந்த்து நீங்கள் படித்தாலே போதும். எக்ஸாம் முன்னாடி 6 மாதம். ஸோ அது நவம்பர்லேருந்து கூட படிக்கலாம். நீங்கள் நவம்பர் டிசம்பர்லேருந்து கட்டாயம் நீங்கள் படிச்சிங்கனாலே இப்போ வந்து டெய்லி நம்ம படிச்சுட்டு வந்தோம். நவம்பர் டிசம்பர்லேருந்து படிச்சிங்க. அப்போ 2023 ஒரு தொகுப்பாக கொஞ்சம் படித்துங்க. ஏன்னா எப்படி வேணால் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கரண்ட் ஈவெண்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் வரும். ஸோ நம்ம அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணால் ஒரு கடைசி 2023 ஒரு முக்கியமான நிகழ்வுகள் அதுக்கடுத்த மாதிரி வந்து ஒரு கடைசி ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக டெய்லி தலைப்பு வயசு நம்ம படிக்கணும். ஏன்னா ஸ்போர்ட்ஸு, அரசியலமைப்பு, அப்போ எக்கனாமிக்ஸு, இது மேலே நோய்கள் எல்லாமே வந்து நம்ம தலைப்பு வயசு பிரித்து நம்ம படிச்சிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அது தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு வந்து பார்த்திங்கன்னா 10 வினாக்கள் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் கேள்வி தான் நம்ம கொடுத்துருக்கோமே. இது வரைக்கும் கேட்டது எல்லாமே மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ மொத்தம் வந்து 172 வினாக்கள் வந்து நம்ம எடுத்துருக்கோம். மிச்சம் ஒரு 28. ஸோ அந்த 28ல் நம்ம 172ல் நம்ம ஒரு இதில் எல்லாமே ஒரு சில தப்பு பண்ணணும். நம்ம இல்லை எல்லாமே நம்ம அக்கிட்ட போடணும் அவசியம் கிடையாது. 172ல் ஒரு 10 கேள்வி தப்புன்னு வச்சிங்களா, அப்போ 162 கொஸ்டின் 172 கொஸ்டின் மொத்தம் கூட்டினா வரும். ஸோ 122ல் நம்ம ஒரு 10 கேள்வி தப்பு பண்ணாச்சு 162 ப்ளஸ் இன்னும் ஒரு பேலன்ஸ் ஒரு 28 வினாக்கள் வந்து 28ல் ஒரு 10 கேள்வி நம்ம கரெக்டாக போட்டிருந்தாலே 172 கொஸ்டின். அப்போ 172 கொஸ்டின் ஒரு நல்ல மார்க்கு தான்.
172 கொஸ்டின் போட்டு நல்ல மார்க் தான், கண்டிப்பாக இன்னும் நல்ல ஒரு வினாக்கு தான். ஏன்னா இது போட்டால் கொஞ்சம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இப்போ குரூப் 4ல் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு கடமைனா கடைசியில் இந்த சப்ஜெக்ட் மட்டும் டெய்லி நீங்கள் படிங்க. ஸோ என்னென்னா தமிழ், கணக்கு, இந்திய அரசியலமைப்பு, இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம், நடப்பு நிகழ்வுகள், தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு, இது வரைக்கும் நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு 172 கொஸ்டின் போட முடியும். ஸோ இந்த சப்ஜெக்டில் இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேள்வி வந்து தப்பு பண்ணக்கூடாது. ஏதோ 1 2 தப்பு பண்ணலாம். ஒரு கொஸ்டின் இல்லை நம்ம தெரியாத பட்சம் தப்பு பண்ணலாம், ஒரு கடினமாக தப்பு பண்ணலாம். ஆனால் நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேள்வி தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம படிக்கிறது தெளிவாக படிச்சிக்கணும். புரியுதுங்களா? நம்ம என்ன இப்போ சப்ஜெக்ட்லாம் படிக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து எப்படி கேள்வி கேட்டாலுமே நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தெளிவாக நம்ம படிச்சிக்கணும். ஸோ அது வரைக்கும் படித்தாலே கண்டிப்பாக நம்மளுக்கு போதும். ஸோ அடுத்தது வந்து சிலபஸ் வைஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எங்கெங்கே படிக்கல சொல்லிட்டு பார்க்கலாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசி டைமில் கண்டிப்பாக கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் கடினம். ஏன்னா சயின்ஸ் ரொம்ப கடினமாக தான் இருக்கும். மினிமம் ஒரு 15 கொஸ்டின் வரும். மினிமமே 15 கொஸ்டின், மேக்ஸிமம் 20 கொஸ்டின் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சயின்ஸில். ஸோ சயின்ஸ் வந்து நம்ம என்ன தான் படித்தாலுமே நம்மளுக்கு ஒரு படித்த மாதிரி தெரியாது. ஏன்னா கொஸ்டின் வந்து கொஞ்சம் இன்டெரக்டாக வந்து கேட்பான். ஸோ அதனால் சயின்ஸை வந்து படிக்கிறவங்க அவங்க விருப்பம். சயின்ஸ் நல்லா தெரியும் படிக்கலாம். கண்டிப்பாக கரண்ட் நடப்பு நிகழ்வு கட்டாயம் நம்ம படித்தே ஆகணும். நடப்பு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் 10லேருந்து 12 கேள்வி வருவதான வாய்ப்பு இருக்குது. நடப்பு இந்த டாப்பிக்கெலாம் நீ படிக்கணும். நல்ல திட்டங்கள், பொருளாதாரத்தில் என்ன வந்தது, அரசியலமைப்பில் என்ன மாற்றங்கள் வந்து, புவி அடையாளங்கள், சமூக சூழ்நிலை மாற்றங்கள், எல்லாத்தையும் பிரச்சனைகள் எல்லாம் ஃபுல்லாக நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு. ஸோ இந்திய வரலாறு மட்டும் ஹிஸ்ட்ரி தான். ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 6வது 7வது 8வது 9வது புக்கில் கூட அதோட நிறுத்திடலாம். ஏன்னா அது தவிர ஹிஸ்ட்ரி வராது, நேஷனல் மூமெண்ட் வந்துடும். ஸோ 6வதுலேருந்து நம்ம 9வது புக்கு வரைக்கும் நீ படித்தாலே போதும். ஹிஸ்ட்ரியிலேருந்து கண்டிப்பாக உங்களால் 10 கேள்வி போட முடியும். ஸோ 6வது வந்து 9வது ஹிஸ்ட்ரி படிங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம படித்தா போதும் புக்கில் கவராக சொல்லி நம்ம போடுவோம். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஹிஸ்ட்ரி கவராக பார்க்காதவங்க வீடியோ போய் பாருங்கள். அப்புறம் இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் 6வதுலேருந்து 10வது புக்கு வேலையுமே நிறைய எல்லாமே கவராது. கண்டிப்பாக மினிமம் 10 கேள்வி, மேக்ஸிமம் 12 கேள்வி வருதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்திய அரசியலமைப்பில். ஸோ அரசியலமைப்பு ஃபுல்லாக நம்ம படித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் கொஞ்சம் எழுதி பொருளாக கொஞ்சம் தெரிய படிக்கிறவங்க கொஞ்சம் படிக்கலாம். பட் ஆனால் நான் அந்த சொல்கிற டாபிக் ஃபுல்லாக தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிங்க. இந்திய தேசிய இயக்கமும் நீங்கள் படித்து தான் ஆகணும். நேஷனல் மூவ்மெண்ட் சொல்ல நேஷனல் மூவ்மெண்ட்டில் மினிமம் 10 கேள்வி, மேக்ஸிமம் வந்து 15 கேள்வி வருதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது வந்து இப்போ நேஷனல் மூவ்மெண்ட் பொறுத்தவரையில் 9வது புக்கு 10வது புக்கு நேஷனல் மூவ்மெண்ட் நல்லா கவரம். மேக்ஸிமம் 10வது புக்கு நீங்கள் படித்தாலே உங்களுக்கு நிறைய கவரம் நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு அங்கங்கே 6வதுலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து திருக்குறள்லேருந்து மட்டுமே உங்களுக்கு 4 கேள்வி வருதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ திருக்குறள் பாடத்திலிருந்து மட்டுமே உங்களுக்கு 4 கேள்வி வருதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் திருக்குறள் பாடத்தை ஃபுல்லாக நீங்கள் படிங்க. கண்டிப்பாக திருக்குறள்னால் ஒரு சயின்ஸில் எங்கன்னா திருக்குறள் கொடுத்துருக்கலாம். அந்த புக்கில் கண்டிப்பாக எதனா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே போல் பொருளாதாரத்தை திருக்குறள் எதனா கொடுத்துருப்பாங்க. அதுபோல் அரசியலமைப்பு திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுட்டு அதை பொருளை பற்றி அதுலேருந்து தான் கேள்விகள் வருமே. இதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சி நிர்வாகம். ஸோ படிக்கலாம் கடைசியில். ஸோ மேக்ஸ் கட்டாயம் நம்ம படித்தே ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் படித்தா போதும் சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் மட்டும் சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படித்தாலே போதும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 172 கொஸ்டின் சொல்கிறேன் பற்றியா, 172 கொஸ்டின் படிக்கலாம். 172 கொஸ்டின் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த போட்டிக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கடைசி நேரத்தில் எல்லா சப்ஜெக்ட்டுமே படித்து அந்த ஒரு குழப்பம் இருக்கிறவங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் மட்டுமே தெளிவாக நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து டிஎன்பிசி புதுசாக படிக்கிறவங்க முடியும். ஏன்னா ரொம்ப வருஷமாக டிஎன்பிசி படிக்கிற 2 வருஷமோ 3 வருஷம் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே படிக்கலாம். நம்ம இது வந்து பார்த்தா கடைசியில் இப்போ 1 இயருக்குள்ளே டிஎன்பிசி படிக்கிறவங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் சப்ஜெக்ட் சொல்லிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் அதிர்ஷ்டசாலி சொல்லுவாங்க. என்னென்னா இவங்க கடைசி நேரத்தில் செலக்டான சப்ஜெக்ட் மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுட்டு போகிறவங்க கண்டிப்பாக தப்பே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இருக்காங்க. 100க்கு ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் செலக்டான சப்ஜெக்ட்லாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும். எனக்கும் தெரியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ 100க்கு ஒரு 5 பேர் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் இந்த செலக்டான சப்ஜெக்ட் மட்டும் படித்து வேலை வாங்கிலாம் இருக்காங்க. ஸோ அதே போல் நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா கடைசி டைமில் இந்த சப்ஜெக்ட்லாம் தெளிவான சப்ஜெக்ட்லாம் படித்து கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு மினிமம் 12 மணி நேரம் படிங்க நீங்கள். சரிங்களா? மினிமம் 12 மணி நேரம், மேக்ஸிமம் அது மேலே எவ்வளோ படிக்க தோணுதோ படிக்கலாம். ஆனால் மினிமம் 12 மணி நேரம் படிக்கணும். அந்த 12 மணி நேரத்தில் 4 மணி நேரம் தமிழ், 2 மணி நேரம் மேக்ஸ் கட்டாயம் படித்தே ஆகணும்.
நம்ம 12 மணி நேரத்தில் 6 மணி நேரம் மேக்ஸு தமிழ் நீ கண்டிப்பாக டெய்லி படித்தே ஆகணும். அப்படி படித்தா தான் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 170 மேலே கொஸ்டின் வினாக்கள் ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து 2024 வேலை வாங்குற வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதை மனசில் வச்சு படிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சொல்கிற மெத்தேடு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டாக பண்ணுங்கள் நம்பர்களே. சரிங்களா? தேங்க்யூ.